சொல்லுப்பா. ரிட்டர்ன் பண்ணணும்ல, ரீடைன் பண்ணணும். எவ்வளவு டெடிகேஷனா இருக்கப்பா. எனக்கு பதிலா நீ கூட ஓனர் ஆயிரலாம் போல. சூப்பர்ப்பா. நான் கேப்டனாவே இருந்துட்டு போறேன். கேப்டனா? ஆமா. அப்படியா? என்னாச்சு? நான் கேப்டன் தானே, ஆர்ஆரோட கேப்டன். ஓ, என்ன சிரிக்கிறீங்க? சரி ஓகே, நீ வந்தது நான் மறந்துடுவேன். கரெக்ட் பேசுமா. ரீடைன் பண்ணணும்ல. ஆமாப்பா, நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஏந்து சொல்லிடுறேன். கேப்டன்ற முறையில இருந்து நான் சொல்லுவேன். சரி ஓகே, சொல்லு. சரி ஓகே. என்னைய ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க எப்படியும். ஓ ஓகே. ஜெய்ஸ்வால் இருக்கான். ஆமா. அப்புறம் வந்து பட்லரு, போல்ட், சஹாலு, அப்ப 5 பேர் வந்துருச்சு. ஆமா. ஒரு அன்கேப் பண்ணணும். ஆமா. சந்தீப் சர்மா பண்ணிருங்க. ஓ, இவங்களெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரிட்டைன் பண்ணணும். ஓ, ரீடைனா? நான் இப்போ வரைக்கும் இவங்களெல்லாம் விட்டுருவோன்னு நினைச்சு அந்த பிளேயர் சொல்லலையா? ஓனர், நீங்க சும்மா விளையாடாதீங்க. இவங்க விளையாடாதீங்களா? விளையாடுறதுக்கு தான் நான் டீம் சொல்லலாம்னு யோசிச்சேன். 6 பேர் ரிட்டைன் பண்ணுங்க. 6 பேரா? இல்லடா, எனக்கு இவங்க அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தரல. யார் பெர்ஃபார்ம் பண்ணல உங்களுக்கு? பட்லர் என்னடா பெர்ஃபார்ம் பண்றாரு? ஏங்க அவர் தாங்க ஓப்பனிங் போட்டு விக்கெட் கீப்பரு. வயசாயிருச்சுல. உனக்கு நல்ல ஒரு யங் விக்கெட் கீப்பரா ரீடைன் பண்ணி தரேன். துருவ் ஜுரேல். பட்லருக்கு துருவ் ஜுரேல். யங் கீப்பர்ரா. ஏடா எடுத்தோனே என்ன எல்லாரும் ஆயிட முடியுமா? சரி ஓகே, ஓனர்ன்ற சொல்றீங்க. அடுத்து பட்லர் விட்டுருவான். ஒரு ஆள் தானே விட்டு போதும். ஒரு ஆளா? அப்புறம் போல்ட் எதுக்குடா? என்ன ஸ்விங் பண்றான்? என்ன ஸ்விங் பண்றானா? ஃபர்ஸ்ட் 2 ஊர்லயே 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கக்கூடிய ஆள் அவரு. இருந்தாலுமே ராஜஸ்தான் பிச்சில ஸ்விங் இருக்காது. ஸ்விங் இருக்கா? அப்ப அவையில போனா கிடைக்கும்ல. பரவாயில்ல. ஆனா ஹோம் கிரவுண்ட்ல 8 மேட்ச் தூத்துருவோம் 4 ஓவர்ல. அதனால போல்ட் வேணாம். எனக்கு கேளு, நான் தான் வேற யாரு தான் எடுக்க போறீங்க? நல்ல பவுலர் யாரு இருக்கா? நல்ல பவுலர் அது நம்ம ஆக்ஷன்ல பாத்துக்கிறோம். அப்ப ஒரு ஃபினிஷர் வேணும் நமக்கு. யாரு? ஹெட்மேயர். பவுலிங்லயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா எதுக்கு ஃபினிஷர்ன்ற? பவுலிங்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா ஒருவேளை பவுலிங்ல ரன் லீக் ஆச்சுன்னா ஒருத்தர் நின்று முடிச்சு கொடுக்கல. ஹெட்மேயர் கரெக்டான ஆளு. சொன்னா கேளு. பட்லர் வேற போயிட்டான். ஹெட்மேயர் கரெக்டான ஆளு. சஹால் எல்லாம் விட்டுறாதீங்க. சூப்பர். அவர் நல்ல விக்கெட் எடுக்கிறாங்க. சூப்பர். அப்புறம் என்ன சூப்பர்? எல்லாம் கரெக்ட். ஆனா பேட்டிங் சரியில்லை. சஹாலுக்கான பேட்டிங். சஹால் ஓனன்றது வாயில வேற மாதிரி வந்துடும். 11 இறங்குறவன் பரட்டோ இம்பாக்ட் பிளேயர் தானே. 11 இறங்கி நல்லா பண்ண வேண்டாமா? நல்லா பவுலிங் போடுவாயா? என்ன பேட்டிங் பண்றான்? கடைசி அவன் மேட்ல இருந்து ரன்ஸ் வரவே இல்லை. சஹால விட்டுருவோம். அதுக்கு பதில ரன்ஸ் வரக்கூடிய ரியான் பராக எடுப்போம். போல்ட்டுக்கு ஹெட்மேயர்னு சொல்றேன், சஹாலுக்கு பராகுன்னு சொல்ற. என்னையா இதுதான் உனக்கே புரியல. அப்ப எந்த டீமுக்கும் புரியாது. இதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி சந்தீப் சர்மா சொன்ன ஒன்னும் பெருசா இல்ல. அவனையாச்சும் எடுப்பா. அன்கேப்டு வேற யாரும் இல்ல. வேண்டாமே. வேற யாருக்கு போற சொல்லு? ஜெய்ஸ்வால். எனக்கு தெரிஞ்சது நீயே வேண்டான்னு நினைக்கிறேன். 8 வேற பேசிக்கிட்டு இருக்கு. என்ன ஏதோ முடிவு பண்ணுங்க. நான் எதுவும் வரல. டேய், உன்னை அப்பயே போட்டு தள்ளி இருக்கணும் ஆக்ஷனுக்கு முன்னாடியே. ஐயோ, இன்னையா தப்பா பேசுறீங்க? இல்லடா, எனக்கு என்னமோ வந்து சரியா இல்ல. நான் பேசாம உன் கைய உடைச்சிடுறேன். கையெல்லாம் நல்லாதான் இருக்கு. சும்மா இருக்கு. நீங்க நல்லா இருக்குல்ல? பேசாம காலை உடைச்சிடவா? இதுக்கு இப்ப எதுக்கு உடைக்கிறதுல இருக்கீங்க? எனக்கு உன்ட்ட ஒரு இது இல்லடா. என்ன இல்ல? தரல. அது என்னன்னு சொல்ல தரல. இருந்தாலும் உன்ட்ட அது இல்ல. முதல்ல நான் எதுக்கு இன்ஜுரி ஆகணும் அதை சொல்லுங்க. அதான்டா உன்ட்ட அது இல்லடா. இப்ப அது இல்ல. சரி, எதுமோ இல்ல. என்னதான் பண்ண போறீங்க? என்னைய நீ பேசாம உட்காந்துரு. கேப்டனுங்க, நானு ஓப்பனிங் பண்ணணுங்க. நீ உட்காந்து. அதான்டா எனக்கு உன்ட்டாண்டா அது இல்ல. இந்த ஆறாவா அந்த இது அந்த அது எது ஏங்க அது என்னதுங்க? அந்த அது எதையோ அது உன்ட்ட அது இல்ல. சரியா? அதனால நீ உட்காந்துரு. நீட்டா உட்காந்துரு. இல்ல கை காலம் ஏதாச்சும் இன்ஜுரி ஆகி உட்கார வச்சிருவேன். நானே சொல்லிக்கிறேன். அது இல்லன்னு. சரியா? சொல்லிக்கிறேன். அதனால வேற ஒரு கேப்டன் நான் ரெடி பண்ணேன். நான் சொல்லுவேன். நிதிஷ் ராணா எடுத்தீங்க, உனக்கு கொடுக்கணும். நிதிஷ் ராணா ஸ்குவாட்ல இருக்கானா? என்னடா ரியான் பராகுடா. பராக் பெட்ட பராக் மாதிரி ரியான் பராக். அதே மாதிரி உன்னோட பெருந்தன்மையா நீ ஒரு வேலை பார்க்கணும் ராஜஸ்தான் ராயல்ஸ். என்ன பண்ணணும்? நான் வந்து என்னோட முழு மனசா கேப்டன்ஷிப் விடுறேன் இல்ல, இந்த வருஷம் விட்டுறேன், ரியான் பராக் பண்ணட்டும் அப்படின்ட்டு நீ சொல்லல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி புரியல. பேசுப்பா. இந்த வருஷம் இருப்பா, நான் சொல்லிடுறேன். கேப்டன் சாம்சன் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறாராம். இதை கேட்டுட்டு நம்ம என்னன்னு பார்ப்போம். இந்த வருஷம் இல்ல, ஒரு அடுத்த 4-5 மேட்சுக்கு என்னால விளையாட முடியாது. யாரும் எதுவும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க நல்ல இல்ல, கொஞ்சம் கையில வந்து இன்ஜுரி ஆயிருக்கு. ஐயோ, நான் பேசாம பூக்கு இறங்கவா? எங்க கேப்டனுக்கு சரியாகணும்ட்டு. வேணாம். சோ இனிமே நான் வந்து கேப்டன் பண்ண போறது இல்ல. கேப்டன் வந்து பண்ண போறது வந்து ரியான் பராக் இருக்காரு. சோ அப்படியே நான் ஸ்குவாட்ல வந்தாலுமே நான் வெறும் பேட்டிங் கீப்பிங் மட்டும் பண்ணுவேன்.
சார் அழுக வேணாம் சார். சார் சொல்லிட்டேன் சார், நீங்க சொல்லுங்க. காட்டு மரம் வந்து தண்ணிக்குள்ள இது வரைக்கும் முங்குனது இல்ல, நீ சொன்னது முங்குற அளவுக்கு ஆயிருச்சே. ஐயோ.